வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கும், ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கும், அல்லது ரிஷப லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் 100% ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக ஒரு ஜாதகம்னா ஜாதகத்தில் முக்கியமானது நமக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்றது. அதுபோக நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் நமக்கு பலமாக இருக்கும், எந்த கிரகம் பலவீனமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு கிரகம் அப்படின்னா உதாரணத்துக்கு குரு பகவான் வச்சுக்கோங்க. குரு பகவான் பணக்கார கிரகம்னு சொல்லுவாங்க, செல்வந்தன் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் எல்லா தருணத்துலேயும் எல்லாருக்கும் நல்லதே செய்திட மாட்டார். அவர் பகையாக இருந்தால் ஒரு மாதிரியான பலன்கள் கொடுக்கும், நீட்சமாக இருந்தால் ஒரு மாதிரியான பலன்கள் கொடுக்கும், கேந்திரத்தில் இருந்தால் ஒரு மாதிரியான பலன்கள் கொடுக்கும், திரிகோணத்தில் இருந்தால் ஒரு மாதிரியான பலன்கள் கொடுக்கும். அப்போது அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம். ரெண்டாவது, அவர் மறைவு ஸ்தானமா அல்லது பகையாக நீட்சமாக உச்சமா அப்படின்ற விஷயமும் ஒன்று இருக்குது. நம்ம லக்னத்துக்கு அவர் சாதகாதிபதியாக பாதகாதிபதியா அப்படின்ற விஷயமும் ஒன்று இருக்குது. புலிப்பாணி சித்தர் ஒரு கவியில் ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த விஷயத்தை பற்றி. அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் குரு பகவான் சாதகமாக வருவாரா பாதகமாக வருவாரா, எங்கே இருந்தால் சாதகமாக இருப்பார், எங்கே இருந்தால் பாதகமாக இருப்பார் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக ஒரு 4 வரி கவியில் சொல்லுவார். சொல்லப்பா எருதோட மிதுனத்தோருக்கு, சொல்லப்பா எருதோடு அப்படின்னா அந்த எருதுன்றது நம்ம அந்த ரிஷபம். எருதோட மிதுனத்தோருக்கு சுகமெத்த உண்டென்று சொல்வார்கள். அந்த ரிஷபம் மிதுனம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப சுகமான வாழ்க்கை வாழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, அல்லப்பா அந்தரனும் கேந்திரம் ஏற. அல்லப்பா அந்தரனும் அப்படின்னா அந்தரன்னா குரு பகவான், அந்தரனும் கேந்திரத்தில் ஏற 1, 4, 7, 10 அதுதான் கேந்திரம். அல்லப்பா அந்தரனம் கேந்திரம் ஏற அவர் செய்யும் கொடுமையது மெத்தம் உண்டு. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் குரு பகவான் கேந்திரத்தில் இருந்தால் 100% பாதகமான பலன்கள் தான் கொடுக்கும். எந்த மாதிரியான பாதகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்கிறார் அப்படின்னா, தல்லப்பா தரை பொருள் தனமும் நாசம், தார்வேந்தர் தோஷமுடன் அரிட்டம் செம்பு. அப்படின்னா மண்மனை அல்லது பொன் பொருள் அல்லது தனம் பணம் விரயமாகும். அது மட்டும் இல்லாமல் தார்வேந்தர்னா தனக்கு நோய் நொடிகளும் அதிகரிக்கும். அதுபோக அதே குரு பகவான் கேந்திரம் இல்லாமல் திரிகோணத்தில் இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா, குள்ளப்பா குருவும் மதியும், குள்ளப்பா குருவும் மதியும், குருவும் சந்திரனும், குள்ளப்பா குருவும் மதியும் கேந்திரம் ஏற கொற்றவனே குலவிக்கு நன்று. குலம்னா நம்மளுடைய குலவுக்கு நன்று. அந்த குருவும் சரி, இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் ரிஷப லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் குருவும் சந்திரனும் மட்டும் திரிகோணத்தில் இருந்தால் 1, 5, 9 இருந்தால் 100% அவங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும். இந்த ரிஷப லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்தா செல்வந்தராக இருப்பாங்க, சுகமான வாழ்வு வாழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் குருவும் சந்திரனும் இந்த 2 கிரகங்களும் திரிகோணத்தில் இருந்தால் 100% சாதகமான பலன்கள் கொடுக்கும். அதுவே குரு மட்டும் கேந்திரத்துக்கு வந்தால் கண்டிப்பாக பாதகமான பலன்கள் தான் கொடுக்கும். அந்த கேந்திரத்தில் இருக்கிற குருவும் யாருடைய சாரம் வாங்குறாரு, அந்த இடத்துல அவர் ஆட்சியா நீட்சமா உச்சமா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான சங்கடங்கள் எந்த நேரத்தில் வருது அப்படின்றது அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ரொம்ப அற்புதமான கவி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவி. சொல்லப்பா எருதோட மிதுனத்தோருக்கு சுகமெத்த உண்டென்று சொல்வார்கள், அல்லப்பா அந்தரனும் கேந்திரம் ஏற அவர் செய்யும் கொடுமையது மெத்தம் உண்டு. தல்லப்பா தார்வேந்தர், தல்லப்பா தரை பொருளும் தனமும் நாசமாகும், தார்வேந்தர் தோஷம் உண்டு. குள்ளப்பா குருமதியும் கேந்திர அதாவது திரிகோணம் ஏற கொற்றவனே குழுவிற்கே நன்மை. அருமையான கவி. உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கிறாரா அல்லது திரிகோணத்தில் இருக்கிறாரா அப்படின்றது பாருங்க.
திருகோணத்தில் குருவும் சந்திரனும் இருந்தால் அந்த குருவுடைய திசையில் சந்திரனுடைய புத்தி வரும்போது நீங்கள் லட்சாதிபதி இல்லை, கோடீஸ்வரர். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சிகள் கொடுத்தாலும் எல்லா நேரத்துலையும் கொடுக்கறது இல்லைங்க. நமக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த தசையில் ஒரு புத்தி வருதுன்னா அந்த பர்டிகுலர் நேரத்தில் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும். ஒன்றும் இல்லாத இடத்துல இருப்பாங்க, திடீர்னு அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும் பாருங்கள். ஒரு லாட்ரி அடிச்சிருச்சிங்க, செய்கிற தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சிங்க, என்றைக்கோ போட்ட ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லாபகரம் வந்துருச்சிங்க, அப்படின்ற ஒரு விஷயங்கள் அந்த திசா புத்தியை கொண்டு தான் மிகப்பெரிய சூழல் வரும். ரெண்டாவது, அந்த திசையும் புத்தியும் நம்மளுடைய ஜாதகத்தில் திருகோணத்தில் இருந்தால் பிரமாதமாக இருக்கும். அப்போ திருகோணத்தில் இருந்தானா இந்த ரிஷப லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் தான் குரு பகவானை சொல்கிறேன். குரு பகவானை சந்திரனை சொல்கிறேனுங்க. எல்லா கிரகங்களும் திருகோணத்தில் இருந்தால் நல்லதான், அப்படி கிடையாது. ரிஷப லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் மட்டும் சொல்கிறேன். குருவும் சந்திரனும் திருகோணத்தில் இருந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ச்சி பண்ணுங்க. எந்த நேரத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.